நம்ம இப்போ டிஃபன் பார்க்கறதுக்கு முன்னாடி 5th ஸ்டாண்டர்ட் தமிழில் செய்யுள் மூதுரை பார்க்கலாம். இந்த பாட்டு தெரியுமா செய்யுள்? அடக்கம் உடையார் அறிவில என்றெண்ணி கலக்க கடுதவும் வேண்டாம். மடத்தலையில் ஓடு நீர் ஓட உரு நீர் வளமளவும் வாடி இருக்குமா கொக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது எழுதியவர் அப்பையார். அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இல்லை வந்துச்சு. அதாவது மடைத்தலைன்னா இப்போ நீர் தண்ணி போகுதுல்ல, அந்த இடத்துல கொக்கு நின்றுட்டு இருக்கும். ஏன் நிற்குதுன்னா பெரிய மீன் அது என்ன பண்ணோம், அப்படியே நின்றுட்டே இருக்கும். அதாவது குட்டி மீன் வந்து பார்க்கும்போது என்னடா முட்டாளா, நம்ம தான் இங்க இருக்கோமே, எதுக்கு நம்மள முடிச்சு சாப்பிட மாட்டேங்குது சொல்லிட்டு போய் நிக்குது. ஆனா கொக்கு வந்து பெரிய மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நிக்குது. அது ஒரு பெரிய மீன் வந்தப்போ கப்புடு பிடிச்சிச்சு. மழையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கிறது. அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்கள் அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். புரியுதா? இப்போ பொறுமையா ஜனனி மாதிரி அறிவு இருந்தோம் இல்லாத மாதிரி. அதாவது நீரோடையில் கொக்கு நிற்கும், நிறைய குட்டி குட்டி மீன்லாம் போவோம். அது என்ன பண்ணோம், அது எடுக்காது. அதுக்கு தேவையான மீன் எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணோம், கப்புடு பிடிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணோம், சைலண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் நான் நல்லா அதான் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள். அவர்கள் அறிவில்லாதவர் என்று என நம்ம என்ன பண்ணோம், தப்பாக நினைக்கக்கூடாது. சரியா? அதில் ஒன் வேர்ட் பார்க்கலாமா? சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் எண்ணி. அதில் 4 இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆ ஆ இன்னு. ஆ தான் கரெக்டு. சரியா? என்று பிளஸ் எண்ணி. அது நம்ம உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம். சேர்த்து எழுதுனா நம்ம என்ன பண்ணோம், பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுனா சேர்த்து எழுதணும். இப்போ என்றெண்ணி சொல்லிட்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அதை பிரித்து எழுதணும். என்று பிளஸ் எண்ணி. மடை பிளஸ் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மடை தண்ணியா? மடை பிளஸ் தலை. இத்து வருமா வராதா? ஏன் வரும்? ஏன் இத்து வரும்? செகண்டு தா ஸ்டார்ட் ஆகுது, அதில் மடைத்தலை. சரியா? 4 கொடுத்துருக்கு. மடைத்தலை இத்து சேர்க்காம கொடுத்துருக்கு. ஆ வந்து மடைத்தலை இத்து சேர்த்து கொடுத்துருக்கு. ஈ வந்து மடத்தலை அப்படி கொடுத்துருக்கு. ஈ வந்து மடத்தலை. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆ மடைத்தலை. வரும் பிளஸ் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வருமளவும். இம்மு வராது, வருமளவும். அதில் 4 கொடுத்துருக்காங்க. வருமளவும். ஆ வந்து வரு அளவும், ஈ வந்து வரும் மளவும், ஈ வந்து வருமளவும். வருமளவும். நெக்ஸ்ட் அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் என்னது? அது ஆப்போசிட் வேர்டு. அறிவுடையார். அறிவிலர்னா அறிவில்லாதவங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா என்ன? அறிவுடையார். எண்ணுதல் இச்சொல்லிற்குரிய பொருள் டேஷ். எண்ணுதல்னா என்ன? 1 2 என்றதா? என்னது? அதுக்கு 4 ஆப்ஷன். ஆ வாடுதல், ஆ வருந்துதல், இ நனைத்தல்,
ஈ நினைத்தல். நினைத்தல். நினைத்தல் ஈ தான் கரெக்டு. எண்ணுதல்னா என்ன? ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். நினைத்தல். இப்பாடலில் இரண்டாம் எழுத்து எதுகை ஒன்று போல் வரும் சொற்கள் எடுத்து எழுதுக. என்னது? அடக்கம், அடக்கம், கடக்கம். கடக்கம். அடக்கம், அடக்கம், கடக்கு. மடைத்தலை இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. அதாவது அந்த இது கொடுத்துட்டாங்க மடைத்தலை சொல்லிட்டு, நம்ம அந்த லெட்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? புதிய சொல்லு உருவாக்கணும். மடை தலை. மடைத்தலேருந்து நம்ம ஒரு சில வார்த்தையை உருவாக்கணும். தலை, மடை, தலை, மலை, தடை, தடை, மடை. மடை. தலை. அது சொல்லிட்டேன் நான். தூங்கிட்டு இருக்கியாப்பா? இல்லை பசிக்குதா? நெக்ஸ்ட் பொறுத்துக. உருமீன், அதுக்கு ஆச்சுனது பெரிய மீன். பெரிய மீன். கருதவும், அதுக்கு கரெக்டான வேர்டு நினைக்கவும். அறிவிலர், அது கரெக்டான இதுவு இல்லாதவர். அறிவு இல்லாதவர். அடக்கம், கடக்கம். அடக்கம்னா பணிவு. சரியா? சரி, கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? அது பெரிய மீன் வரவரைக்கும் காத்திருக்கும். படிச்சீங்களா? பெரிய மீன். சரி, நிமிர்ந்து உட்கார். அதாவது கொக்கு எதற்காக காத்திருக்கிறதுனா அதுக்கு பெரிய மீன் வர வரைக்கும் அது என்ன பண்ண காத்திருக்கிறது. வரும் வரை காத்திருக்கும் கொக்கு. யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார்? கொக்கை. கொக்கை. கொக்கா? அடக்கம் உடையவரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் கூறுகிறார். சரியா? அடக்கமாக லாஸ்ட் சிந்தனை வினா. அதாவது அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று நினைக்கக்கூடாது. ஏன்? சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா. அதாவது அறிவு நிறைந்தவர்கள், கேட்குறியா, அமைதியாக இருப்பார்கள். இவர்கள் ஆரவாரங்களில் ஈடுபட மாட்டார்கள். அடக்கமும் பணிவும் அறிவின் அறிகுறிகள். இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சரியா? நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? எந்த வித இதுலேயும் சேர்ந்துக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப அமகலம் பண்ணுறது, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் சைலண்ட்டாக இருந்து என்ன பண்ணுவாங்க? நிறைய சாதிப்பாங்க. சரியா? நல்லாவும் படிப்பாங்க. கரெக்டா? உன் கிளாஸில் யார் அமைதியாக இருப்பாங்க குரு? கோவர்தன். அவன் நல்லா படிப்பானா? பேசவே மாட்டான், வாய் தந்து. நல்லா படிப்பானா? சர்ரு சருன்னு சர்ரு சருன்னு படிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள ரொம்ப அதாவது அறிவில்லாதவங்க சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய யோசிப்பாங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் சொல்லிட்டு மைண்ட் என்ன பண்ணும்? திங்கிங்லேயே இருக்கும். சரியா? சரி, நம்ம டிஃபன் பார்க்கலாமா? டுடே டிஃபன் வந்து குட் மார்னிங் சொல்லணுமா? இப்போ தான் உங்களுக்கு பொழுதே வெடிஞ்சிருக்கு. ஜானி இட்லி, சட்னி, பால், வடக்கறி. வடக்கம். ஜானி இப்போ தான் பொழுது வெடிஞ்சிருக்கு. உடனே இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வா. என்னம்மா? நைட் டைமில் ஸ்கூல் இல்லை, உனக்கு இப்போ தானே பொழுது வெடிஞ்சிருக்க. 6 மணி இப்போ தான் ஆகுது. வடக்கறி ஊற்றுவா? ரெண்டுமே ஊற்றுங்க. ரெண்டுமே ஊற்றணும்னா சாப்பிட்ற அளவு சாப்பாடு இல்லையாட்டா. குரு வந்து அம்மா மாதிரி. என்ன குரு? அம்மா மாதிரில அச்சசல் அம்மா மாதிரி. ஆனால் நான் எங்கள் அம்மா மாதிரி. ரெண்டுமே அம்மா, 2 பேருமே அம்மா மாதிரி தான். ஆனால் அம்மா வேலைட்ட செய்ய மாட்டீங்க, அப்படி தானே? அதுவும் சரி. ஓடி நான் வேலை செய்வேனே, நான் வேலை செஞ்சு சொன்னேன் நிறையவே. அப்போ நான் ஒண்டி செய்யல. இப்போ பாத்திரம் கழுவுல 2 பேருமே குட் தான். ஓகேவா? சண்டை போட்டுக்காதீங்க. அதுதான் சண்டை கொடுப்போம்.
சரி சாப்பிடுங்க. எனக்கு ஒத்தே வராது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய். முன்னாடி கையது